ஹலோ எஸ்கே ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓவர்லோடு சீஸி பாஸ்தா தான், சாரி பீஸா தான். வெஜ் பீஸா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சிக்கன் பீஸா போட்டிருக்கேன், தவா பீஸா. இது வந்து வெஜ்ஜு. இப்போ நான் அதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் சுகரு, ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது இளம் சூடு, நம்ம கை வச்சா சூடு தெரியணும், ஆனால் கொதிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுல டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஆக்டிவேட் சரியாக ஆகாது. இப்போ நான் வந்து லூக் வார்ம் இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நான் பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து எப்படின்னா நல்லா சாஃப்ட் டோவாக கொண்டு வரணுங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட் டோ கிடைக்கும். இந்த பிசைகிறதுல தான் நம்மளோட அந்த பீஸாவோட பேஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதை நான் நல்லா பிசைஞ்சு இதை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இது வந்து பெருசாக டபுள் ஆகாட்டியாலும் ஓரளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நான் இதை வந்து கவர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். ஒரு காட்டன் கிளாத் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து டபுள் ஆகும். அதனால தான் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பீஸா டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை வந்து 2 பார்ட்டிஷனாக நான் பிரிக்க போகிறேன். ஆக்சுவலி நான் 2ஆக செய்கிறேன். அதனால தான் நம்ம வந்து இதை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். ஈவனாக 2யுமே பிரிச்சுக்கலாம். நான் இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலியாக தெரியுது. இப்போ நம்ம இதை வந்து பீஸாவுக்கு எப்படி பேஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப சன்னமாக தட்டவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். 1 இன்ச் கனத்துக்கு வந்து இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களோட பீஸா வைக்கிற அந்த பேனை பொறுத்து அந்த இது இருக்கட்டும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பொங்கி வெளியே வராமல் இருக்கிறக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நான் வந்து பீஸா சாஸ் வந்து இது கடையில் வாங்கினது தான். இதை சேர்த்துக்கிறேன். இதில் மேலே சேர்த்துட்டு சீஸ் நான் வந்து இதில் மேலே உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் இது மேலே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸே இல்லைன்னா வெறும் தக்காளி வெங்காயத்தை கூட நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த பீஸா பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸி அண்டு வந்து உங்களுக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி இருக்கும். இதோட குக்கிங் டைம் மட்டும்தான் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுமே தவிர மற்றபடி இது இருக்காது. நான் கொஞ்சம் கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கார்ன், இந்த ஸ்வீட் கார்ன் அதையும் சேர்த்துட்டு இப்போ மேலேயும் நான் பீஸா சேர்த்துக்கிறேன். சாரி, மேலேயும் நிறைய சீஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஓவர்லோடட் சீஸு வந்து நல்லா உங்களுக்கு நல்லா இதாகும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எப்பவும் போல் பேனை வந்து ஒரு அடிகனமான பேனை வந்து ஹீட் பண்ணி நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த செட்டப்பில் தான் நான் செய்கிறேன். ஓவனாக இருந்தேன்னா நீங்கள் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை செட் பண்ணிவிட்டேன். நம்ம இதை வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும். 20 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் வெந்துடும். நீங்கள் அப்படி செக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த பன்னு கூட நல்லாவே குக் ஆயிருந்தது. நான் சும்மா ஹோல் போட்டு பார்த்தேன், நல்லாவே குக் ஆயிருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக மெல்ட் ஆகி செம்மையாக இருக்குது பீஸா. அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது நிஜமாவுமே. பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக அந்த பேஸ் பன்னு கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. ரொம்பவுமே நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருந்தது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சீசனிங் பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். நான் வந்து இது சீசனிங் 2 செஞ்சுருந்தேன் இல்லையா, இதில் சீசனிங் நான் சேர்க்காமையே ஆக்சுவலி கட் பண்ணிட்டேன். நான் சீசனிங் சேர்த்தது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து இது சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக செம்மையாக இருந்ததுங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது நிஜமாக்கியுமே. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. தேங்க்யூ.